பாக்யலட்சுமி செந்தில்குமார் மேம் கிட்ட எனக்கு இன்னைக்கு இனிஷியேஷன் கொடுத்தாங்க மேம். இனிஷியேஷன் கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு நல்ல வைப் இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஒயிட் பிரமிட் போடுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உடம்பு அப்படியே சிலித்தது. நெக்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு எப்பவுமே குலதெய்வம் அவ்வளவா கனெக்ட் ஆகல அப்படி சொல்லிட்டே மேம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா மேம் எனக்கு குலதெய்வம் கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு அம்மன் என் முன்னாடி உட்கார்ந்து இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் என்னை தொடுற மாதிரி தோணுச்சு. அப்புறம் என்னோட கிரவுண்ட் சக்ரா ஒரு வாளை வச்சு ஓபன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு வால் ஓபன் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். ஆனா கொஞ்ச நாளா எனக்கு புக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்டும் இல்லை, எதுவும் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப நிறைய காம்படிஷன் எக்ஸாம்லாம் எழுதுவேன். ஆனா எதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, மேம் எனக்கு கொடுக்கும்போது கிரவுண்ட் சக்ரால இருந்து தேர்ட் ஐ சக்ராவுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி நிறைய புக்ஸ் புக்ஸ் மாதிரி குட்டி குட்டி புக்ஸா என்னோட கிரவுண்ட் தேர்ட் ஐ சக்ராக்குள்ள அப்படியே என்டர் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு புக்கு பெரிய லைப்ரரியே இருக்கும். ஆனா இப்ப எந்த புக்கையுமே நான் தொடுறது இல்லை, ஏன் கிளீன் கூட பண்றது இல்லை. அந்த அளவுக்கு இருந்தேன்னா இப்ப எப்படா அதெல்லாம் கிளீன் பண்ணி நம்ம திரும்ப ஒவ்வொரு புக்கா எடுத்து படிப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நான் படிக்கும்போது எழுதிதான் படிப்பேன். ஆனா இப்ப நவடேஸ் எனக்கு ரொம்ப படிக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. பெருசா எதையுமே படிக்கிறதும் இல்லை. இந்த போனை பாக்குறதுங்கிறது ஒரு விஷயமா இருந்தா கூட அதுலயும் நான் ரொம்ப அடிக்ட் எல்லாம் கிடையாது. இருந்தாலுமே படிக்கிற இன்ட்ரெஸ்ட் பெருசா இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எப்ப நான் ஊருக்கு போவேன், என்னோட புக் செல்ஃப் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஒரு கிளீன் பண்ணனாலே நமக்கு எடுத்து படிக்கணுங்கிற ஆர்வம் வந்துரும்ல, எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேம் அந்த நாக்க மடிச்சு இது பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, என் தலையில யாரோ நிறைய கையெல்லாம் வச்சு எதுவும் என்னை ஆசீர்வதிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னை சுத்தி சுத்தி புத்தர் மட்டும் அப்படி பல மெட்டல்ஸ்ல எனக்கு தோணுச்சு. ஆளா வரல, ஆனா மெட்டலா, பித்தளையா சில்வரா கோல்டா அப்படி அவர் என்னை சுத்தி ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு மேம். எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்துச்சு. உண்மையிலே தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ பாக்யலட்சுமி மேம். உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அப்படி நமக்கு மைண்டுக்குள்ள எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லா ஒவ்வொரு